கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் நன்றியையும் கூறிக்கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. பல சூழ்நிலைகளின் காரணங்களாக அமேன் சோத்திரம் சில ஜனங்கள் அவைகளிலே பங்கு பெற்றுள்ளார்கள். ஆகையினாலே ஒருவேளை பங்கு பெற்றிருக்கிற ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற தெய்வ ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆத்துமாவை ஆகாரமாகிய வசனத்தை நாம் ஆகாரமாகிய உணவை நாம் உண்டு ஆவியிலே அவருக்கென்று நாம் திருப்தியோடு கூட வாழுவோம். கர்த்தர் நம்மை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. வேதாகமத்தில் இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய ஒரு வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 58ஆம் அதிகாரம் ஏசாயா 58:11. 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தின் அத்தியாயத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்னவெனில், கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன செய்வாரா? நித்தமும் நடத்துவாரா. அல்லேலூயா. ஆமாம், அது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய சிலாக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நித்தம் நடத்துகிற அனுபவம் ரொம்ப கடினமானதொன்று. அல்லேலூயா. நீங்களே சற்று உற்று நோக்கி பாருங்கள். ஒரு தனிப்பட்ட நபர் நித்தம் வழிநடத்தப்பட வேண்டுமானால் மிகுந்த கஷ்டம். கொஞ்சம் வால்யூம் குறைய, லைட்டாக குறை, ஒரு விசில் அடிக்கி. அல்லேலூயா. லைட்டாக குறை. பிரைஸ் அல்லாஹ். அல்லேலூயா. ஒரு தனி நபர் அல்லது ஒரு சிங்கிள் அமீன் சோத்திரம் ஒரு டீ அல்லது ஒரு சோத்திர டிஃபன் பண்ணுவது, ஒரு நாளை இந்த பூமியிலே அவர்கள் செலவிடுவது ரொம்ப கடினம் இல்லையா? ஆமாம். தனி நபராக இந்த பூமியிலே வாழ வேண்டுமானாலும் அவருக்கு ஒரு வீடு வேணும் இல்லையா? அவருக்கு ஒரு சிலிண்டர் அடுப்பு கேஸ் வேணும். அவருக்கு ஒரு சோறு பொங்கக்கூடிய பாத்திரம் வேணும், குழம்பு வைக்கக்கூடிய பாத்திரம் வேணும், ஒரு டீ ஆயத்தப்படுத்துவதற்குரிய பாத்திரம் வேணும். சோத்திரம். ஒரு நபராயிருந்தாலும் அரிசி, காய்கனிகள், மளிகை ஜாமான்கள் சோத்திரம் அவசியம் தேவையாயிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு தனி நபரால் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளை கழித்து முடிப்பது ரொம்ப கடினம். அல்லேலூயா. ஆமாம். ஒரு நபரால் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தினத்தை கடந்து செல்லுவது ரொம்ப கடினமானதொன்று. அப்படி இருக்க ஒரு நபரோடு ஒரு நபர் இணைந்தால் இரு நபர், ஒரு நபரோடு மறுநபர் இணைந்தால் இரு நபர். இந்த இரு நபருக்கும் சோத்திரம் ஒரு தினத்தை அவர்கள் உணவினாலும் உடைகளினாலும் உறைவிடங்களினாலும் தங்களுடைய ஒரு தினத்தை கடந்து செல்லுவதும் மிகுந்த கடினம். என்று சொன்னால் ஒரு கூட்டு குடும்பத்தில் 5 நபர்கள் அல்லது 8 நபர்கள் அல்லது 10 நபர்கள் இருப்பாராகில் ஒரு தினத்தை அவர்கள் கடந்து செல்வது ரொம்ப கடினம். அப்படிதானே இல்லையா? ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு தனிநபராயிருக்கலாம், மறுநபரோடு கூட இணைந்து இரு நபராக இருக்கலாம், அல்லது 5 நபராக இருக்கலாம், 8 நபராக இருக்கலாம், 10 நபர்களாக இருக்கலாம்.
இத்தனை நபர்களுக்கும் ஆண்டவர் கூறுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் ஒரு நபராக, இரு நபராக, 5 நபராக, 8 நபராக, 10 நபராக இருந்தாலும் ஆமென், உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர் அல்லேலூயா நித்தமும் நடத்தி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, நித்தமும் நடத்துகிறவர். அல்லேலூயா. நித்தமும் நடத்த வேண்டும். கர்த்தர் உங்களையும் என்னையும் நித்தம் என்ன செய்யணும்? நடத்த வேண்டும். ஒரு நாள் துவங்கி மறுநாள் சோத்திரம் தோன்றுகிறதற்குள்ள எத்தனை சிரமப்படுகிறோம். வேலையில்லாத சிரமம், வருமானம் இல்லாத சிரமம், பொருளாதாரங்கள் இல்லாத சிரமம், சோத்திரம், இவற்றின் நடுவிலே எத்தனையோ குடும்பங்கள் சமாதானமின்றி, சந்தோஷமின்றி, நிம்மதியின்றி, அமைதியின்றி வாழக்கூடிய சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகிறார்கள். எனினும் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை என்ன செய்வாரா? திருப்திப்படுத்தி என்று எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிற தேவன். முதலாவது நடத்துகிற தேவன், இரண்டாவது திருப்திப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. மூன்றாவது சொல்லுகிறது, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற தேவன். நினமுள்ளதாக்குவாராம். அல்லேலூயா. மூன்றாவது எலும்புகள் என்ன செய்வாராம்? நினமுள்ளதாக்குகிறவர். முதல் நடத்துகிறவர், இரண்டாவது திருப்திப்படுத்துகிறவர், மூன்றாவது எலும்புகளுக்குள் நினமும் கொழுப்பையும் உண்டாக்குகிற தேவன். அல்லேலூயா. ஆமா, நினமுள்ளதாக்குகிறார். நான்காவது சொல்லுகிறார், அப்படி தேவன் செய்கிற பொழுது நீ எப்படி இருப்பாய்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு தனிநபராயிருந்தாலும், இரு நபராயிருந்தாலும், அப்புறம் 5 நபராயிருந்தாலும், 8 நபராயிருந்தாலும், 10 நபராயிருந்தாலும், அவர் நடத்துகிற விதங்கள் வேறு வேறு வேறு. அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. அதைத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நித்தமும் நடத்துகிறார், அப்புறம் உங்களை திருப்தி ஆக்குகிறார், அப்புறம் உங்களை நினவுள்ளதாக்குகிறார். நான்காவது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல இந்த வேத சத்திய உபதேசத்தை நீங்கள் உற்று கவனித்து நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. உற்று கவனித்து நோக்கி பார்க்க வேண்டும். மும்பை என்கிற ஒரு பட்டணம் இருக்குது. என்ன பட்டணம்? மும்பை பட்டணம். மும்பை பட்டணத்திற்கு நான் எங்களுடைய குடும்பத்தின் சோத்திரம் உறவுகள் எல்லாம் மும்பை பட்டணத்திற்கு சென்று வாழுகிறார்கள். நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல வருமானங்கள், நல்ல பொருளாதாரங்களினால் நிறைந்து வாழுகிறார்கள். எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அவ்வளவாய் வாழுகிறதை கண்டு என்னுடைய உடன்பிறந்த சகோதரி, இதோ இவனும் இருக்கானே, மும்பைக்கெல்லாம் போகாமல் இருக்கிறானே, இவனும் மும்பை செல்லுவானால் நமக்கு பல வகையில் பிரயோஜனம் இருக்குமே என்று என்னுடைய உடன்பிறந்த சகோதரி கூறுவார்கள். என்ன பிரயோஜனம் என்று சற்று நான் யோசிக்க தொடங்கினேன். பெண்களுக்கு பொதுவாகவே என்ன பிரயோஜனப்படும்? தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், குழந்தையா பிறந்து சோத்திரம் தவழ்ந்து வளர்ந்து வாலிபத்தை அடைந்த பெண்மணிகளுக்கு தேவை என்னது? சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. வளையல், சீப்பு, சடமாட்டி, கொடமாட்டி, அல்லேலூயா, நல்ல வஸ்திரங்கள், நல்ல ஆபரணங்கள், இதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. யாரு? பெண் குழந்தைகள் அல்லது பிள்ளைகள் அல்லது வாலிபர்கள். அல்லேலூயா. குழந்தைகள் அல்லது பிள்ளைகள் அல்லது வாலிப பெண்மணிகள் விரும்புவார்கள், லைக் பண்ணுவாங்க. இவனும் இருக்கிறானே பாம்பைக்கு போகாம என்று கூறின ஒரு வார்த்தை என்னை தட்டி எழுப்பினது. அல்லேலூயா. நானும் ஏன் பாம்பை செல்லக்கூடாது?
நானும் ஏன் மும்பை சென்று சம்பாதிக்க கூடாது என்று எண்ணி சொற்ப வயதிலே சகோதரியினுடைய தூண்டுதலினாலும் அன்பான வேண்டுகோளினாலும் மும்பை செல்வதற்கு நான் ஆயத்தப்படுத்தப்பட்டேன். அல்லேலூயா. ஆமாம், கோவில்பட்டி சென்று ரயில்வே ஸ்டேஷனில் நின்று கொண்டிருக்கிறேன். மும்பை எக்ஸ்பிரஸ் வருகிறது. என்னுடைய தாயார் என்னை வழி அனுப்பி விடும்படி வந்திருக்கிறாங்க. மும்பை எக்ஸ்பிரஸில் நான் ஏறி வண்டி ட்ரெயின் மூவ் ஆகுது. அந்த சடன்லியாக தொடங்கின அழுகை, கண்ணீர் மதுரை போகிற வரைக்கும் என் கண்களை விட்டும் இருதயத்தை விட்டும் உணர்வுகளை விட்டும் என்னுடைய பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் நீங்கவே இல்லை. கதறி கதறி தேமி 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 அழுது கொண்டு போனேன். அல்லேலூயா. கவனிக்கிறீர்களா? சோத்திரம். என்னுடைய உடன் பிறந்த சகோதரி இதோ இவனும் இருக்கிறானே மும்பை செல்லாமல். நம்முடைய உறவுகளெல்லாம் சென்று வேலை தேடி சம்பாதித்து பொருட்களை சேகரித்து அவன் தங்களுடைய குடும்பத்திற்கு அனுப்பி தருகிறார்களே, அப்படி இருக்க ஒன்றையும் அனுப்பித்தர இயலாமல் இருக்கிறான் என்று சொன்ன தூண்டுகோலும் வேண்டுகோளினாலும் சென்றேன். ஆனால் முழுமையாய் அங்கே தங்கியிருந்து என்ன செய்ய முடியவில்லை? ஆமாம், பணி செய்ய முடியவில்லை. பொருளாதாரத்தை, வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் சேகரித்து கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே குறிப்பிட்ட காலங்கள் மட்டுமே அங்கே இருந்து திரும்ப கர்நாடகா பகுதிக்கு சென்று திரும்பவும் தங்களுடைய இருப்பிடமாகிய சொந்த ஊருக்கே வந்து சேர்ந்தேன். வேலை அதிகபட்சமாய் கிடைக்கல. அப்படி கிடைச்சாலும் அதை நான் செய்யலை. வருமானம் அதிகபட்சமாய் கிடைக்கல. கிடைக்கக்கூடிய அளவிற்கு நான் பாத்திரனும் அல்ல. தங்களுடைய இருப்பிடமாகிய சொந்த பகுதிக்கே நான் வந்து சேர்ந்தேன். கவனிங்க, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம சோத்திரம் வேண்டுகோள்களினாலும் தூண்டுதல்களினாலும் நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியாக வாழ முடியாது என்பதை நிரூபித்து காண்பித்தார். சகோதரியினுடைய தூண்டுதலினாலும் வேண்டுதலினாலும் மும்பை சென்றான, கன்னடா சென்றான, கர்நாடகா சென்றான, கேரளா மாநிலத்திற்கு சென்றான, எங்கு சென்றாலும் உங்களை நித்தமும் நடத்தி திருப்தி ஆக்கி எலும்புகளை நினைவுள்ளதாக்குகிறவர் ஒருவர் உண்டு. அவர் நம்மோடு இல்லாத பட்சத்திலே நாம் நம்முடைய உறவினர்கள் உடன் பிறந்தவர்களுடைய தூண்டுதல்களினாலும் வேண்டுகோள்களினாலும் எங்கு சென்றாலும் எவைகளாலும் திருப்தி அடைய முடியாது என்பதை இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய விருப்பங்களையும் இருதயத்தின் ஏக்கங்களையும் சரீரத்தின் எண்ணங்களையும் நிறைவேற்றி தருகிற ஒருவர் உண்டானால் அவர்தான் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் இந்த நாளிலே சொல்லுகிறார், கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் என்ன செய்வாராம்? உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை தூண்டி விடுகிறதினாலும் வேண்டு கொள்ளுகிறதினாலும் ஒரு மனிதன் நடத்தப்படவே முடியாது என்பதை இவைகளின் வழியாய் நான் கற்றறிந்து கொண்டேன். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் நடத்துகிறதற்கு ஒருவர் உண்டு. அவர்தான் அகில உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிற இயேசு. அல்லேலூயா. அவர்தான் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருந்து கூறுகிறார், அவர் உங்களை நித்தமும் நடத்தி மகாவரட்சியான காலத்தில் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். அல்லேலூயா. ஆமாம், ஒரு பெற்றோர்கள் கூட பிள்ளைகள் தங்களுடைய மனதிற்கும் இருதயத்திற்கும் தங்களுடைய சரீரத்தினுடைய விருப்பங்களுக்கும் பிள்ளைகள் ஒத்து போகலை அப்படின்னா அவன் எந்த ஆளையும் போய் தொலைகிறான், எந்த ஆளையும் போய் அலைகிறான், எந்த ஆளையும் போய் சாகுறான் அப்படின்னு பிள்ளைகள் என்ன செய்வாங்க? தண்ணி தொளிச்சு கையை கழுவி அனுப்பிடுவாங்க. சொல்லுங்களேன், அப்படிதானே இல்லையா? எந்த ஆளையும் போய் தொலைகிறான், எந்த ஆளையும் போய் அலைகிறான்,
எந்த ஆளையும் போய் சாகுறான். அவன் இருந்தானே வாழ்ந்தானே, இருந்தானே சொல்லுங்க செத்தானே அப்படின்னு 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பெற்றோர்கள் கூட சில நேரங்களில் கையை கழுவிடுவாங்க, உதறி தள்ளிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் வழிமேல் விழி வைத்து ஆவலோடு எதிர்பார்ப்போடு கூட உங்களையும் என்னையும் வரவேற்று நீங்களும் நானும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரொற்றை போலவும் இருக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருக்கிற ஒருவர் உண்டு. அவர்தாங்க இயேசு. அவர்தான் இயேசு. அவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், வறட்சியான காலத்திலும் உங்களுடைய ஆத்துமாவை என்ன செய்வாராம்? திருப்திப்படுத்துவார், எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அல்லேலூயா. நீங்க வற்றாத நீருற்றை போல இருக்கும்படி அவர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் செழித்திருப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய், வற்றாத நீருற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய், கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய், வற்றாத நீருற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறார் அப்படின்னா, அவர் நித்தமும் உங்களை நடத்த விரும்புகிறார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், நித்தமும். தம்பி சொல்லேன் உங்களை பார்த்து. ஆமா, இயேசு உங்களை நித்தமும் என்ன செய்கிறார்? நடத்த விரும்புகிறார், நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் உங்களை நித்தமும் நடத்த நீங்கள் விரும்புகிறீர்களா? கேளுங்க, ஒருத்தர் பார்த்து கேளுங்க. அவர் உங்களை நித்தமும் நடத்த நீங்கள் விரும்புகிறீர்களா? கேட்க மாட்டீங்களா? கேளுங்களேன், கேளுங்களேன், ஒருத்தர் பார்த்து கேளுங்களேன். தமிழில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், கேளுங்களேன். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து ஒருத்தர். ஆமாம், விரும்புகிறீங்களா? அவர் நடத்த விரும்புகிறார். பட் நீங்கள் அவருடைய நடத்திப்புக்கு நடத்தப்படுவதற்கு விரும்புகிறீங்களா? அல்லேலூயா. அவர் ஆல்ரெடி எப்போவுமே ரெடியாக இருப்பார் உங்களை நடத்துவதற்கு. வறட்சியான காலங்களிலிருந்து உங்களை திருப்தியாய் வாழ வைப்பதற்கு, உங்களுடைய ஆத்துமாவை நினமுள்ளதாக்குவதற்கு, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீருற்றை போல நீங்கள் வாழ்வதற்கு அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற விரும்புவீர்களாகில் நீங்கள் செழித்திருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். அதைத்தான் இந்த வேத வசனம் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் இந்த பகற்காலங்களிலே பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றே ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. அவ்விதமான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் கூட பேசுகிறார். அல்லேலூயா. ஆம், அவ்விதமான ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் அனுபவிப்பதோடு பிற ஜனங்களும் அனுபவிப்பதற்கேற்றவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று எண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் அனுபவிப்பதோடு பிற ஜனங்கள் உங்கள் வழியாக அல்லது உங்கள் மூலமாக அனுபவிக்க தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். அவைகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு தேவ சத்தம் கேட்க வேண்டும். என்ன சத்தம் கேட்கணும்? தேவ சத்தம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. தேவ சத்தத்தை நீங்கள் நித்தம் கேட்க தொடங்குவீர்களாகில் மெல்லிய அவருடைய சத்தத்தை கேட்டு அப்படி சித்தத்தின் வழியாக செயல்படுவீர்களாகில் இவ்வகையான ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்று அனுபவிப்பீர்கள். உங்கள் மூலமாக பிற ஜனங்களும் பெற்று அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு கற்றுத்தருகிறார். என்னென்ன ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் சொல்லுகிறாரு? உங்கள் வழியாக என் வழியாக ஆண்டவர் செய்ய போகிற ஆசீர்வாதங்கள் என்ன? அவைகளை நாம் ஜெபத்தோடு கூட நாம் சோத்திரம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறாருங்க, இவ்விதமான ஆசீர்வாதங்கள். எவ்விதமான ஆசீர்வாதங்கள்? 9வது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியை விரல் நீட்டுதலையும் நியாய சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி என்று சொல்லப்பட்டது. விரல் நீட்டுதலையும் நிபச்சொல் அமீன் என்று சொன்னால் பழிச்சொல் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. உன் நடுவிலிருந்து அகற்றி. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை நடத்த வேண்டுமானால், வறட்சிகளை அமீன் சோத்திரம் நீக்க வேண்டுமானால், எலும்புகளை நினைவுள்ளதாக்க வேண்டுமானால், அல்லேலூயா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் மாற்ற வேண்டுமானால், நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா, ஆமென் சோத்திரம், ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவரை நோக்கி கூப்பிட வேண்டுமா. அல்லேலூயா. அவரை நோக்கி நீ, வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் என்ன செய்வாராம்? மறு உத்தரவு அருளி செய்வார். மறு உத்தரவுனா என்னது? இப்போ ஒரு தொலைபேசி என்னுடைய கையில் இருக்குது, நான் அங்கிருந்து நம்பரை டயல் பண்ணுறேன், அப்புறம் கால் பண்ணுறேன். என்ன செய்கிறது? காலிங் போகுது, ரிங் போகுது. அங்கேருந்து எடுத்து சிலர் வந்து அட்டன் பண்ணிவிட்டு பேசாமல் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஃபோன் அப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அட்டன் பண்ணிட்டு என்ன செய்வாங்க? அப்படி ஃபோனை வச்சுக்கிட்டே பேசாமல் இருப்பாங்க. இங்கே கவனிங்க, ஃபோன் அட்டன் பண்ணிடுவாங்க, ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம கால் பண்ணியிருக்கிறோம், ரிங் கால் பண்ணியிருக்கிறோம், ஃபோன் அட்டன் பண்ணிட்டாங்க, ஆனால் ஃபோனை காதில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? ஹலோ ஹலோ கேட்குதா, ஹலோ கேட்குதா, ஹலோ கேட்குதா, ஹலோ கேட்குதா. நம்ம என்ன சொல்லிக்கிட்டே இருப்போம்? கேட்குதா கேட்குதா கேட்குதானே கேட்டுக்கிட்டு இருப்போம். ஃபோனை கால் பண்ணிவிட்டு அவங்க அட்டன் பண்ணியிருப்பாங்க, கேட்குதா, ஹலோ நான் சொல்கிறது கேட்குதா சொல்லிக்கொண்டே இருப்போம். அங்கேருந்து ஒரு சவுண்ட் நினைச்சு அது ரீப்ளை வராது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது நீ கூப்பிடுவாய். ஆனா கேக்குதா கேக்குதா கேக்குதான்னு தொலைபேசிகளிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அமீன் சோத்திரம் தொடர்பு கொண்ட நபர்கள் மறுதரம் கூறாது இருந்தது போல கர்த்தர் மறுதரம் கூறாது இருப்பதில்லை. அல்லேலூயா. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் என்ன செய்வாராம்? மறு உத்தரவு கொடுப்பார். ஹலோ அப்படின்னா, ஹலோ என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மறுதரம் கூறுகிறவர். ராஜாமணி அண்ணன் ஹலோ நல்லா இருக்கீங்களா? பாஸ்டர் நல்லா இருக்கிறேன். நான் கூப்பிடுகிற குரல் ஓசைகளுக்கு அங்கே ரீப்ளை பண்ணுறாங்க யாரு? ராஜாமணி அண்ணன். ஐயா நல்லா இருக்கீங்களா? ஆனால் ஃபஸ்ட்டில் ஒரு கால் பண்ணினோம், ரீப்ளையே இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஹலோ கேட்குதா கேட்குதா. ஆனால் ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவரை கூப்பிடுகிற பொழுது அவர் என்ன செய்வாராம்? மறு உத்தரவு கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறு உத்தரவு கொடுப்பார். இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் அப்படி உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பதில்லை. அல்லேலூயா. ஆம், ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உங்களை நித்தம் நடத்த வேண்டுமானால் நீங்கள் அவருடைய சத்தம் கேட்கும்படி அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. நித்தமும் ஏசப்பா உங்களை நடத்தணும் அப்படின்னா அவர் சத்தம் கேட்கும்படி அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். கூப்பிடாத பட்சத்தில் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியுமா? கேட்கவே முடியாது. நீங்கள் கூப்பிடணும். கூப்பிடாத பட்சத்தில் என்ன செய்ய மாட்டார்? அவர் மறு உத்தரவு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பிரியமான பிள்ளைகளே, முதலாவது பார்த்தோம், கூப்பிடுவாய் மறு உத்தரவு கொடுப்பாய், நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். முதலாவது சொல்றாரு மறு உத்தரவு கொடுப்பாரு. இரண்டாவது இதோ இருக்கிறேன். சில வீட்டுகளெல்லாம் ஒரு காரியத்திற்காக ஒரு பொருட்களையோ அல்லது பணத்தையோ வாங்குவதற்கு நம்ம இல்லங்கள் தேடி நாடி ஓடி வருகிறவங்களை பார்த்து நம்ம ஒளிந்து கொள்ளுவோம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற நபரிடத்தில் என்ன சொல்லுவோம்? கரெக்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா கூட்டம் முடிவில் உங்களுக்கு 50 ரூபா
பரிசாக வழங்கப்படும். ஆளு இங்க இல்லை அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்லையா? ஆனா இவர் கூப்பிட்ட பொழுது, இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் கூப்பிட்ட பொழுது மறுகுரல் கொடுக்கிறார். இரண்டாவது சொல்லுகிறார், இதோ இருக்கிறேன் என்கிறார். அல்லேலூயா. மறுகுரல் கொடுக்கிறார், இதோ இருக்கிறேன் என்கிறார். அடுத்து அதிலே வாசிக்கிற பொழுது, நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து என்ன செய்யணும்? அகற்றிவிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களை என்னையும் கர்த்தர் நடத்த விரும்புகிறது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ விரல் நீட்டு, ஆமா, உன் நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன்னிடத்திலிருந்து என்ன செய்ய? அகற்றி விடணும் அப்படிங்கிறாரு. நுகம்னு என்னது? பாரம். விரல் நீட்டுதல் அப்படின்னா பிறரை குற்றப்படுத்துறது. நிபச்சொல் அப்படின்னா உறுதி செய்கிறது. இவங்க தான் அப்படின்னு அடித்தது மேலே அடித்து சொல்லுவோம் இல்லைங்களா? நுகம் என்பது வாரம். பார சுமைகளை சிலர் மேலே என்ன செய்வோம்? சுமத்துவோம். அப்புறம் விரல் காட்டுவோம். கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு நிபச்சொல் சத்தியம் பண்ணுவோம். அல்லேலூயா. புரியுதுங்களா? இதை உங்களை விட்டு என்ன செஞ்சிடணுமா? சிந்தையையும் உள்ளத்தையும் உங்களுடைய செயல்பாடுகளின் உணர்வுகளையும் விட்டு என்ன செய்யணும்? அகற்றிடணும். உங்களை அவர் நடத்தணும் அப்படின்னா நீங்கள் ப்ரெஸ்ஸாக மாறணும். சொல்லுங்க. பல்லு விளக்கிற ப்ரெஸ்ஸு, பாத்திரம் விளக்கிற ப்ரெஸ் இல்லை, ப்ரெஸ். அதாவது நீங்கள் சுத்தமானவர்களாய் மாறணும். இல்லையா? சொல்லுங்களேன். அதான் சொல்றாரு, நுகங்கள் அப்படின்னா மற்றவர்களிடத்தில் சில பார சுமைகளையும் அப்புறம் விரல்கள் நீட்டுதலையும் நிபச்சொல் சொல்லுகிறதையும் அகற்றிவிட வேண்டும். எதற்கு? உங்களை நான் நடத்துவதற்கு. அல்லேலூயா. உங்களை நடத்தக்கூடாதபடிக்கு அவைகள் இடையூறாக இருக்கிறது. உங்களையும் எனக்கும் நெருங்கி பழகி பேசி உறவாடி மகிழ்ந்து, நீங்கள் என்னோடு நான் உன்னோடு உங்களோடு இணைந்து உங்களை நடத்துவதற்கு அது எப்படி இருக்குது? இடையூறாக இருக்கு. எவைகள்? பிறரை பாரப்படுத்துகிறதும், பிறரை விரல் நீட்டி காட்டுகிறதும், பிறரை சத்தியம் பண்ணி அமீன் சோத்திரம் நீங்கள் உறுதி செய்கிறதும் உங்களை நடத்துகிறதற்கு அவைகள் இடையூறாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்புறம் நீங்கள் வாசிப்பீர்களாகில், தோத்திரம் 10வது வசனம் சொல்லுகிறது, பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்திப்படுத்தினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்தகாரம் எப்படி இருக்குமா? மத்தியானம் போலாகும். அல்லேலூயா. பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து. ஹலோ, பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை என்ன செய்யணும்? சாய்க்கணும். சாய்க்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை பேருக்கு பசி இருக்குது? பசி. இப்போ நம்ம என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்? என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்? பூரியா, இடியாப்பமா, ஆப்பமா? அல்லேலூயா. என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ? சொல்லுங்களேன். ஒன்றுமே சாப்பிட்ட மாதிரி தெரியலையா? சாம்பாரை காணும், சட்னியை காணும், மெதுவடையை காணும், நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இது ஆத்துமாவுக்கு ஏற்ற உணவை உட்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகினால் தான் வேதம் சொல்லுகிறது, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை என்ன செய்யணுமா? சாய்த்து கொள்ளணும். அப்படின்னா ஒரு மனிதன் வேத வசனம் என்கிற மன்னாவை உட்கொள்வதற்கு ஆசையா இருப்பான் அல்லவா? அவனுக்காக உங்களுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும், உன் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கு வேலை இருக்கு போற வருகிறேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? உதறி தள்ளிவிட்டு ஓடியே போய்விடக்கூடாது. அல்லேலூயா. சில நேரங்கள் அப்படி சூழ்நிலைகளும் உதறி தள்ளிவிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். கொஞ்சம் ஸ்டெடியாக இருந்து அவர்களுடைய ஆத்துமாவுக்கு பிரயோஜனமான உணவை, வசனம் என்கிற உணவை நீங்கள் என்ன செய்யணும்? சாய்ந்திருந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை கொஞ்சம் என்ன செய்யணும்? சாய்த்து கொண்டு. சிறைப்பட்ட அப்படின்னா எவ்வளவேனும் விடுதலையோடு ஜெபிக்க, துதிக்க, பாட, ஆராதிக்க, வேத வசனத்தை தியானிக்க,
வேத வசனத்தினுடைய உபதேசத்தை கேட்க, கை கொண்டு நடக்க, அவைகளிலால் வருகிற பலனை அனுபவிக்க முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிறவன் தான் சிறைப்பட்டவன். ஆமா, அவன் தான் சிறுமைப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த சிறுமைப்படுத்தப்பட்டவனுக்கு ஆத்துமாவை திருப்தி ஆக்குவதற்கு சொல்றாரு, திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இருளிலே உன் வெளிச்சம் என்ன செய்யுமா? உதிக்கும். எங்கிருந்து உதிக்குது? இருளிலிருந்து உன் வெளிச்சம் உதிக்கும். சொல்லிட்டு சொல்றாரு, உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். மத்தியானம் அப்படின்னா காலையிலும் மாலையிலும் கொஞ்சம் சொல்லுங்க டிம்மா இருக்கும் இல்லையா, பிரைட்னஸ் ஆகாது. ஆனால் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர பிரைட்னஸாக இருக்கும். எது? வெளிச்சம். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு இந்த வேத வசனத்திலிருந்து, உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் கர்த்தரால் வழிநடத்தப்பட வேண்டும். வறட்சிகள் நீங்கி சொந்தர செழிப்பாய் வாழ வேண்டும். எலும்புகள் நினமுள்ளதாக்கப்பட வேண்டும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் வாழ வேண்டும். ஆனால் முதலாவது கர்த்தர் சொன்னாரு, நீங்க கூப்பிடணும், கூப்பிட்டால் மறு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. இரண்டாவது கர்த்தர் சொன்னாரு, இதோ இருக்கிறேன் என்று பதில் உரைப்பார். அவர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன செய்யணும்? பிறரிடத்தில் பார சுமையை சுமத்துகிற நுகத்தை எடுத்து போடணும், விரல் காட்டுகிறதையும் நீக்கி போடணும், அப்புறம் நிபச்சொல்லையும் அகற்றி போடணும். அது ஆண்டவருக்கு பிடிக்கல. அல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறாரு, பசியுள்ளவனுக்கு உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்டவன் ஆத்துமாவை நீ திருப்தியாக்கினாள் அப்படிங்கிறாரு. நீ திருப்தியாக்கணும். ஆக்கினால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 8வது வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை பின்னாக உன்னை காக்கும். கைகளை தட்டுங்க. உன் நீதி முன்பதாக செல்லும், கர்த்தருடைய மகிமை பின்பதாக உன்னை காக்கும். காக்கும். நீதினா என்னது? சொல்லுங்க. நீதி அப்படின்னா என்னது? உண்மை. உண்மையுள்ள ஒரு வாழ்வு நீங்களும் நானும் வாழுவோமா? கர்த்தர் சொல்றாரு, உன் நீதி எப்படி இருக்குமா? விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்பதாக காக்கும். அல்லேலூயா. சொல்றாரு, சீக்கிரத்தில் சுகவாழ்வு துளிர்க்குமா? அப்ப இந்த சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்க கூடாதபடி எவைகள்லாம் இடையூறா இருக்குது? மறுபடியும் ஞாபகமா சொல்லுங்க. நுகம் என்பது பாரம். பிறரை நம்ம என்ன செய்கிறோம்? பார சுமை சுமத்துகிறோம், விரல் நீட்டி குற்றப்படுத்துகிறோம். 3வது நிபச்சொல் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணி சத்தியம் பண்ணி அவங்களை என்ன செய்கிறோம்? காட்டி கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட நிபச்சொல்லையும் விரல் காட்டுதலையும் நுகம் என்கிற பாரம் சுமையை சுமத்துகிறதையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும். அல்லேலூயா. 2வது சொன்னாரு, பசியுள்ளவனுக்கு இடத்தில் உன் ஆத்துமாவை என்ன செய்யணும்? சாய்த்து கொள்ளணும். சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கணும். இதெல்லாம் நீங்க செய்வீர்களாகில் அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்தது, நீ உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாக காக்கும். அல்லேலூயா. ஆமா, இப்பேற்பட்ட காரியங்கள் உங்கள் வழியாக என் வழியாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நிறைவேற்றுவார். அது மட்டுமா? இன்னும் ஏராளமான சப்ஜெக்ட் எல்லாம் இதில் மறைந்து இருக்கிறது. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் முடிக்கிறேன். கொஞ்சம் ஜெபத்தோடு நீங்கள் கவனியுங்கள். ரகசியங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னாரு, இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நித்தமும் அவர் உங்களை நடத்துகிறவர். சொல்லுங்களேன். நித்தமும் நடத்துகிறவர்.
ஒரு சகோதரி எனக்கு தெரியும், பேர் சொல்ல விரும்பல, ஊர் சொல்ல விரும்பல. அவங்க சொல்றாங்க, எப்படி எங்களை கர்த்தர் நடத்தி வருகிறாரே தெரியல அப்படிம்பாங்க. எங்களை நடத்தி வருகிற விதங்களே எங்களுக்கு அதிசயமாக ஆச்சரியமாக இருக்குயா, ஆச்சரியமா இருக்கு. கடந்த வெள்ளிக்கிழமை கூட நம்ம சோத்திரம் கொஞ்சம் கூடியிருந்த ஜனங்கள் அமீன் சோத்திரம் ஜெபத்தை நிறைவு செய்து இந்த ஆலயத்தின் நடுவாக ஒரு ஆகாரத்தை கொண்டு வந்து வைத்தார்கள். சின்ன பாத்திரம்தான், ஆனா சொல்லுங்க என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஆமாம், திருப்தியாக சாப்பிட்டு முடித்தோம். எல்லாரும் வயிறு நிறைய வயிறார சாப்பிட்ற அளவுக்கு சின்ன பாத்திரம் ஒரு பெரிய நிலைகளிலே அந்த ஆகாரத்தை ஸ்தோத்திரம் நமக்கு என்ன செய்தது? பெருக்கமாய் கொடுத்தது, பசியாற்றினது, திருப்திப்படுத்தினது. அல்லேலூயா. மரித்து போன ஒரு தாயார் லட்சுமி அவங்க பேர், ஆனால் அவங்க கன்வெர்ட்டட் ஆனவுடனே லேயாள் அம்மான்று பெயர் வைத்தாங்க. சின்ன பாத்திரத்தில் தான் சமையல் சாதம் அடிப்பாங்க, சின்ன பாத்திரத்தில் தான் தொடுகறி தயாரிப்பாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா எடுக்க 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 அந்த ஆகாரம் வந்து கொண்டே இருப்பதை நான் பார்த்தேன். அல்லேலூயா. மற்றொரு சகோதரி வீட்டில் சிறிய பாத்திரம் வைத்து தான் சமைப்பார்கள், சிறிய பாத்திரம் வைத்து தான் தொடுகறி அதற்கு ஏற்ற கறிகளை உருவாக்குவார்கள். அவர்கள் வீட்டிலும் தோண்ட தோண்ட தோண்ட, ஆமென் அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. தேவர்குளம் என்கிற ஒரு பகுதி உண்டு. முத்துப்பாண்டியன் என்கிற ஒரு பாஸ்டர், என்ன பாஸ்டர்? முத்துப்பாண்டியன். நல்ல அவருக்கு மனைவி பிள்ளைகள் உண்டு. அநேக ஊழியர்களோடு அவர் பழகினதினாலே எதிர்பாராம ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க? முத்துப்பாண்டியனுடைய பாஸ்டர் வீட்டுக்கு வந்து விடுவாங்க. எவ்வளவு மனைவி சமைத்திருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு வேணுமெல்லாம் அவர் நினைக்க மாட்டார். வாங்கன்னு சொல்லி வீட்டில் போய் அமர வைத்து அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுங்கள் என்று மனைவியினிடத்தில் கேட்பார்கள். அவங்க மனைவிக்கு பயம், ஐயோ நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, கணவரும் நானும் என்ன செய்யணும்? சாப்பிடணும், என்ன செய்வது என்று சொல்லி திகைத்து கொண்டிருப்பாங்க. பாஸ்டர் முத்துப்பாண்டியன் அவர்கள் அந்த சமையல் பாத்திரங்கள் எல்லாம் தன் அண்டையிலே அகற்றி வைத்து வைத்து சோத்திரம் எடுத்து வைத்து கொண்டு அந்த மூடிய கொஞ்சம் திறந்து அகப்பைய அப்படியே சோத்திரம் உள்ள விட்டு, எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே என்று வந்திருக்கிற அந்த ஊழியர்களுக்கு ஆகாரத்தை பரிமாறி, அதற்கப்புறம் பிள்ளைகளுக்கு பரிமாறி, அதற்கப்புறம் இந்த பாஸ்டரும் துணைவியாரும் ஆகாரத்தை உட்கொண்டு சாப்பிட்டு திருப்தி அடைந்து மறுபடியும் அந்த பாத்திரத்தை மூடி வச்சுட்டு எலியாவின் தேவனேன்னு சொல்லி ஜெபித்து படுப்பாங்களாம். காலையிலையும் பார்த்தா அந்த பாத்திரத்தில் ஆகாரம் இருக்குமா? இதெல்லாம் நடந்த சம்பவம், ரியலி. இன்றைக்கும் தேவர்குல பகுதியில் அந்த பாஸ்டையா சாட்சிகளாக இருக்கிறாங்க. எலியாவின் தேவனே, அன்றைக்கு மட்டும் எலியாவின் தேவன் விடியற்காலத்திற்கு சாயங்காலத்திற்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வரவில்லைங்க. இன்றைக்கும் விசுவாசிக்கிற உங்கள் நடுவிலே அதே அற்புத அடையாளங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எலியாவின் தேவனே, திருப்தியுள்ள ஒரு ஆகாரம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நித்தமும் நடத்துகிறவர். சொல்லுங்க, ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறவர், எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறவர், வற்றாத நீருற்றை போல உங்களுடைய வாழ்க்கைகளை வளமாய் மாற செய்கிறவர். அல்லேலூயா. அவர் தான் சொல்லுகிறாரு, இன்றைக்கு இவ்விதமான ஆசீர்வாதங்களோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னார். நடத்துகிறவர் விரும்புகிற விருப்பத்திற்கு இணங்க நீங்கள் நடத்தப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் உங்களோடு கூட கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மட்டுமல்ல, ஒரு தனிநபரோடு கூட மறுநபராகிய 2 நபர் சேர்ந்தாலும், 5 நபர் சேர்ந்தாலும், 8 நபர் சேர்ந்தாலும், 10 நபர் சேர்ந்தாலும், அவர் உங்களை நடத்துகிற நடத்துனராக உங்களுடைய குடும்பத்திலோ தனிப்பட்ட வாழ்விலோ நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு சேர்ந்து கொண்டு வாழ உங்களை அர்ப்பணிப்பீர்களாகில், ஒப்பு கொடுப்பீர்களாகில், நிச்சயமாய் உங்களை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறதுங்க, இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டுமானால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். வாசிக்கலாம், 4வது வசனம், வேகமா வாசிங்க. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டனுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிற நீங்கள் உங்கள் கூக்குரலை
உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாம், வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையும் உடைய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்குக்கும் வாதுக்கும், வழக்குன்னு என்னது, வாதுன்னு என்னது? இங்கே கவனிங்க, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தின் கையினாலும் என்று சொல்லுகிறார். ஆமாம், அப்படிப்பட்டவருடைய வாழ்விலே கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உபவாசிக்கிறீர்களே, கையினால் குத்துகிறதற்கும் துஷ்டத்தனத்தையும் கையினால் குத்துகிறதற்கும், ஆமீன் சொல்றார், குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்களே, நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்தில் கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். நீங்க செய்கிற அந்த உபவாசம் பிரியமானது அல்லவே அல்ல. அல்லேலூயா. ஆமா, வழக்கும் வாதம் ஒரு மனிதனில் கண்டினியூவாக இருக்குமானா சோத்திரம், எந்த ஒரு நன்மைகளையும் மேன்மைகளையும் உன்னத ஆசீர்வாதங்களையும் இறைவனுடைய கரங்களினால் பெற முடியாது. ஆமாம், ஒரு பெரிய சுவிசேஷகர் மேடையில் பிரசங்கிக்கிற பொழுது கூறினார், முறுமுறுப்பு தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆமாம் தடுத்தும் போடும் கெடுத்தும் போடும். என்னது சொல்லுங்க? முறுமுறுப்பு. முறுமுறுப்பு. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 8 வருடம் ஒரு கூடாரத்தில் குடியிருக்கிறாங்க ஒரு ஊழியக்காரங்க. அந்த கூடாரத்தில் எப்போ பார்த்தாலும் என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு? முறுமுறுப்பு, கோபம், கலகம், யுத்தம், வாக்குவாதம், தோத்திரம், பயங்கரமாக கற்களை விட்டு கெச்சித்து பொங்கி எழுந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா என்னது வராது நமக்கு? கர்த்தரிடத்திலிருந்து யாதொரு நன்மைகளும் மேன்மைகளும் உண்டது ஆசீர்வாதங்களோ துளியளவு நாம் அவருடைய கரங்களினால் பெற முடியாது. ஆமாம், ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு நபர் சொல்கிறாரு, ஒரு வீட்டில் தளம் இருக்குல்ல, தரையில் அங்கனங்கன ஓட்டை கிடக்கக்கூடாதான், எவ்வளோ சம்பாதித்தாலும் கையில் தங்காதுன்னு சொல்லுவாங்க. ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன், அந்த ஓட்டை நீங்கள் என்ன செய்யுங்க? அடைச்சிருங்க. எவ்வளோ சம்பாதித்தாலும் இந்த ஓட்டை வழி என்ன செய்யுமா? வருமானம் போய் சேர்ந்துருமா? அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, முறுமுறுப்பு தேவனிடத்திலிருந்து வருகிற சகல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் என்ன செய்யுமா? இழக்க செய்துவிடும். ஆகினால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், வாக்குவாதங்களுக்கும் வாதுகளுக்கும், அப்புறம் சொல்றாரு, துஷ்டத்தனத்தினுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்களே அப்படிங்கிறாரு. இதுக்காக உபவாசம் போடுறது? அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் நானும் உபவாசம் போடுறது, ஆண்டவரே நான் ஒரு சகோதரனை போட்டு தள்ளணும்னு நான் என்ன செய்கிறேன்? முடிவு பண்ணியிருக்கிறேன். என்ன பண்ணியிருக்கிறேன்? அவனை நான் ஓடி தேடி நாடி என்ன செய்யக்கூடாது? அலைந்து அவனை போட்டு தள்ளக்கூடாது. அவனாக என்ன செய்யணும்? கையில் வந்து கழுத்தை நீட்டணும், நான் லேசாக அங்கங்கமா அசையாமல் லேசாக போட்டு தள்ளணும். அப்படியே ஜெபம் பண்ணுவாங்க? அப்படிப்பட்ட ஜெபம் நீங்கள் பண்ணாதீங்க சொல்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தினுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலில் கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். இது வந்து தேவனுக்கு அருவருப்பானது அப்படிங்கிறாரு. அவைகளை விட்டு நீங்கள் விலகுங்கள், அது தேவனுக்கு உகந்ததானவைகள் அல்லவே அல்ல. அல்லேலூயா. 3வது வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாவை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, உங்க இச்சைகளின்படி நடக்கிறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உபவாசம் இருக்கிறீங்க அப்படின்னா கவனிக்கணும். பிளஸ்யமா? ஆமாம், உபவாசம் இன்னைக்கு இருக்கிறீங்க அப்படின்னா யாதொரு வேலையும் செய்யக்கூடாதுங்கிறார்.
உபவாசம் இருக்கிறவங்க வீட்டில் சமையல் கூட பண்ணக்கூடாதான். சமையல் கூட பண்ணக்கூடாதான். பால் கூட காய்ச்சி வைக்கக்கூடாதான். டீ தூள் போட்டு வைக்கக்கூடாதான். சீனியும் போட்டு வச்சிடக்கூடாதான். ஏன்? எப்போ பசிக்குதோ உடனே போய் என்ன செய்வோம், 2 டம்ளரில் ஊற்றி ஆற்றி குடிச்சிருவோம். அப்போ உபவாசம் என்ன செஞ்சிருது, தடையாய் முடிஞ்சிருது. அப்போ பாலும் காய்த்து வைக்கக்கூடாது, டீ தூளும் போட்டு வைக்கக்கூடாது, சீனியும். ஆமாம், அல்லேலூயா. வச்சாச்சுன்னா டக்குன்னு என்ன செஞ்சிரும், டம்ளரில் ஊற்றி குடிச்சிருவோம். உபவாசம் முடிஞ்சிருது. இந்த டீயே நம்முடைய உபவாசத்தை கெடுக்குது, தடுக்குது. அப்படின்னா சமையல் சும்மாவா விடும்? நேற்று தினத்தில் வீரவநல்லூர் என்கிற ஒரு பகுதியில் நின்று கொண்டிருந்தேன். ஆமாம், ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு செப்பல் கடை. அந்த செப்பல்ஸ் கடையில் போய் நாங்கள் ஒரு திங்ஸ் வாங்க படி நாங்கள் கடந்து சென்றிருந்தோம். திடீர்னு எதிர்பாராத நிலைகளிலே நாங்கள் தீவிரமாக இந்த இடத்திற்கு சென்றிருந்தோம். எல்லா பொருட்களையும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஆப்போசிட்டில் இருக்கிற கடையை நான் இந்த செப்பல்ஸ் கடைக்குள்ளே போவதற்கு முன்பதாக நான் பார்த்தேன். அது ஒரு ஸ்வீட் கடை. அந்த ஸ்வீட் கடையில் பார்த்தீங்கன்னா 3 வகையான முறுக்கு வாயில் போட்டு நொறுக்கு. அல்லேலூயா. 3 வகையான மாடல் கொண்ட முறுக்கு இந்த செப்பல்ஸ் கடைக்குள்ளே நான் நுழைவதற்கு முன்பதாக அதைத்தான் நான் முதலாவது பார்த்தேன். அந்த பொருட்களை நான் நல்ல கவனிங்க, கலெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. திரும்பவும் அந்த கடையை நோக்கி பார்க்கிறேன். அந்த 3 வகையான முறுக்கு 3 அந்த கண்ணாடி பாக்ஸ்லேருந்து என்னை கூப்பிடுது. என்ன ஒரு சிரிப்பும் வர மாட்டேங்க, ஒரு சந்தோஷமும் இல்லை. முறுக்கு அங்கேருந்து என்னை கூப்பிடுது. இந்த போதகரையும் என்னுடைய துணைவியாரையும் விட்டு புலிக்குட்டின்னு ஒரு சகோதரர்கிட்ட சொன்னேன், பிரதர் அந்த 3 வகையான பாக்ஸில் இருக்கக்கூடிய முறுக்கு என்னை கை சாடையில் கூப்பிடுகிறது பிரதர் அப்படின்னு அவர் சிரித்தார். ஓடோடி போய் அந்த முறுக்கினுடைய விலை அப்படி என்னன்னு கேட்டேன். 2 ரூபா முறுக்கு 5 ரூபான்னாரு. உடனே இங்கே இந்த நபருடைய கை சொல்லிருச்சு, வேண்டான்னு சொல்லிட்டு வந்துருச்சு. புரியுதா புரியலையா? 2 ரூபா முறுக்க பிடிச்சி 5 ரூபான்னு சொல்லும்போது நீ கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாவிட்டாலும் சரி போயிரு. அல்லேலூயா, தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி உங்களுக்கு நான் சொல்கிறேன். கூப்பிடுகிறதுங்க, கண்ணாடி பாக்ஸிலிருந்து கூப்பிடுது. புரிஞ்சிருச்சா புரியலையா? பாஸ்டர் வெளியில் நின்னார். எல்லா பொருளையும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பாஸ்டர் டீ கடை எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சுற்றினார். ஒரு இடத்துல டீ கடை இல்லை. அவர் மனதில் தோன்றினது, அந்த வீரவநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் அந்த பேருந்து நிலையத்தை விட்டு வெளியில் பைபாஸில் வந்தா அங்கே ஒரு ஹோட்டல் கடை இருக்குது, அங்கே போவோம் பாஸ்டர் அப்படின்னு அங்கே கூப்பிட்டது. அவரை எங்கே கூப்பிட்டது? பைபாஸ் ரோட்டில் அமைந்திருக்கிற அந்த ஹோட்டல் கடைக்கு ஸ்தோத்திரம் பார்த்து அந்த ஊழியக்காரரை கூப்பிட்டதுன்னு சொன்னார். அங்கே ஓடோடி போய் சென்றோம். அங்கே ஸ்பெஷல் தோசை வாங்கி கொடுத்தார்கள். புசித்து விட்டு நாங்கள் புறப்பட்டு வந்தோம். அல்லேலூயா. அப்போ உங்களையும் என்னையும் பார்த்து சில நேரங்களில் கூப்பிட தொடங்குகிறது. சில இயற்கைகளும் சில செயற்கைகளும் சில பொருட்களும் நம்ம என்ன செய்கிறது, கூவி கூட அழைத்து விடுகிறது. அவைகளுக்கு நாம் அடிபணிந்து போகவே கூடாது. அல்லேலூயா. ஏன் அப்படி அடிபணிந்து போனால் நம்முடைய உபவாசமானது என்ன செய்யும், கேன்சல் ஆகிவிடும். ஆகையினால தான் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பால் குக்கரில் வச்சு ஹீட் பண்ணி வைக்காதீங்க, பாலே வாங்காதீங்க, தேயிலை போடாதீங்க, சீனி போடாதீங்க. இது இருந்ததுன்னு என்ன செஞ்சிடும், குடல் எப்போ காந்துதோ அப்போ மில்க்கு குக்கர் நம்மளை கூப்பிட்டுரும், பால் குக்கர் கூப்பிட்டுரும். அல்லேலூயா. சமைச்சு வச்சிருந்தீங்கன்னா சமையல் பாத்திரத்திலிருந்து ஆகாரம் நம்மளை பார்த்து கூப்பிட்டு விடும். கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்கள் இச்சைகளின்படியே நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஆமாம் இச்சைகளின்படி நடக்கிறீங்க. அதான் சொல்கிறாரு, இந்த வசனத்தில் வாசித்தோம். ஆமாம் சொல்கிறார், வாசிங்க. எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறதென்ன என்கிறார்கள். இதோ ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாக என்ன செய்கிறீங்க. ஆமாம், உபவாசம் இருந்துக்கிட்டு 45 துணியை துவைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? உபவாசம் இருந்துக்கிட்டு 45 துணியை வேகுன்னு அடிப்பாங்க. மூச்சு முட்டிக்கிட்டு இருக்கும். அதை இடுப்பில் தூக்கி பக்கெட்டில் வச்சுக்கிட்டு வருவாங்க. இன்னும் பாருங்க, வரும்போது என்ன அப்படின்னு வருவாங்க. பிறகு அதை கொடி கொடியாக பார்க்கணும்.
போட்டு அதை போடும்போது கொடி அந்து போயிடும். பிறகு கொடியை எடுத்து கட்டணும், மறுபடியும் இந்த துணியை போய் நனைச்சி அலசணும். உபவாசம் இருக்கிற அன்னைக்கு நமக்கு துணி துவைக்கிறது வேலை என்ன, சமைக்கிற வேலை என்ன? நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் மத்தியானம் நீ சாப்பாடு கேளும். தோத்திரம், சாப்பாடாக கேட்பீரு? அல்லேலூயா சொல்லுங்க. நான் சமைக்கலைன்னா மதியம் நீர் சாப்பிட முடியாது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஆண்டவர் இதைத்தான் சொல்லியிருக்கிறார். நீங்கள் உங்கள் இச்சைகளின்படி நடக்கிறீங்க, இச்சைகளின்படி நடக்கிறீங்க. ரெண்டாவது சொல்லுங்க, அதில் என்ன போட்டிருக்குது? உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயம் செய்கிறீங்க. ஆமாம், நான் செய்யலைன்னா இது யார் செய்வா? சில நேரங்களில் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, போயிட்டு வந்து யார் துவைக்கா, போயிட்டு வந்து யார் சமைக்கா, வந்த உடனே எங்கடா படுக்கணுன்னு போல தோணும். நீர் சமைப்பீரா, நீர் செலவை செய்வீரா, நீர் அயன் பண்ணுவீரா, இதெல்லாம் யார் செய்வா? ஆண்டவர் சொல்றாரு, இச்சையின்படி நடந்து கட்டாயம் உங்கள் வேலைகளை செய்கிறீர்கள். அல்லேலூயா. ஏதாச்சும் விளங்குதா? இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். அவர் உங்களை நடத்த வேண்டுமானால் நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். அடுத்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 2வது வசனம், தங்கள் தேவனுடைய நியாயத்தை முன்னிட்டு நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். விசாரித்து சேர, ஆமா, தேடையும் விரும்புகிறாங்க, அவரோடு சேரையும் விரும்புகிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? தம்பி, மூத்த தம்பி சோத்திரம், ஒரு மீட்டிங் போகணும் அப்படின்னா இப்போ லேட்டஸ்டாலாம் வந்திருக்குது. என்ன வந்திருக்குது? மொபைல்லே எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா லொக்கேஷன் போடு அப்படிம்பாங்க. அல்லேலூயா. மொபைல்லே இருக்குது அந்த ஆப்ஷன், லொக்கேஷனை காட்டும். கரெக்டாக வலது பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் ஸ்ட்ரைட்டு அப்படின்னு சொல்லி அதிலே வந்து கொண்டே இருக்கும். கரெக்டாக அந்த இடத்திற்கு போன உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? புரியுதுங்களா புரியலையா? லொக்கேஷன் போட்டு விடுப்பா, நான் வந்துடுதேன் அப்படிம்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், சிலர் வந்து அந்த இடத்த தேட விரும்புவாங்க, சிலர் அந்த இடத்துல போய் சேர விரும்புவாங்க. நீங்களும் நானும் தேடணும். யார சொல்லுங்க? நித்தமும் நடத்துகிறவரை சொல்லுங்க, ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறவரை, அப்புறம் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறவரை, அப்புறம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்க பண்ணுகிறவரை தேடுவதற்கும் அவரோடு சேருவதற்கும் நீங்களும் நானும் விருப்பமாய் விரும்பணும். அல்லேலூயா. அவரை விரும்பணுங்க, விரும்பணும், அவரை தேடணும். அப்படி செஞ்சிட்டிங்கன்னா கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்கிறார். என்ன செய்கிறார்? அப்படி எழுந்து நிற்க அப்படி நான் சொல்லுகிறேன். நீங்கள் எழுந்து நில்லுங்கள். உங்கள் வழியாக கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரே வசனத்தில் ஒரு 5 பாயிண்ட்டுகள் இருக்குது. அதை மட்டும் நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். வாசியுங்கள் 7வது வசனத்தை. எல்லாரும் பைபிளில் எடுத்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இப்படி நீங்கள் அவரை தேடவும் அவரோடு கூட சேரவும் நீங்கள் விரும்புவீர்களாகில் உங்களை நித்தமும் நடத்துவார். அப்புறம் சொல்லுங்க, ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார், எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்க செய்வார். கவனிக்கீங்களா? அதைத்தான் சொல்றாரு. அப்படி நீங்கள் வாழுகிற பொழுது 7வது வசனத்தில் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் போதும். இப்ப பசியுள்ளவர்களுக்கு உங்களுடைய ஆகாரத்தை இப்ப நீங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க? பகிர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆகாரம்னா என்னது? வசனம், மன்னா. இப்போ நீங்க பகிர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சரியில்லாம இருந்தீங்க. எப்படி சரியில்லாம இருந்தீங்க? இயேசுனா யாரு, கடவுள்னா யாரு, ரட்சிப்புன்னா யாரு, உடன்படிக்கைன்னா யாரு, பரிசுத்த ஆவி ஆனவருடைய அபிஷேகம்னா என்னது, அல்லேலூயா, ஆவியின் வரங்கள் கிருபை வரங்கள்னா என்னது அப்படி தெரியாம இருந்தீங்க. அப்படிதானே? ஆமா, அல்லேலூயா. ஆமா, ஒரு சின்ன குழந்தைகளுக்கு கற்பித்து கொடுத்தது போல நீங்க கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வளர்ச்சி அடைவாங்க. அல்லேலூயா. ஆரம்ப காலங்களில் நீங்க அறியாம புரியாம தெரியாம உணராம இருந்தீங்க. அப்ப பகிர்ந்து கொள்ளக்கூடிய கொடுக்கக்கூடிய தன்மைகள் இல்லாதிருந்தது.
இப்போ ஆண்டவரால் நித்தம் நடத்தப்படுவதற்கும் திருப்தியாக்கப்படுவதற்கும் நினைமலதாக்கப்படுவதற்கும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல வாழ்வதற்கும் உங்களை விட்டு கொடுத்தீங்க. அதான் அவரை தேடவும் அவரை சேர்ந்து வாழவும் நீங்கள் விரும்பினதினாலே இப்போ என்ன செய்துட்டீங்க அப்படின்னா, கர்த்தர் என்ன செய்கிறார்னா, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், சில நேரங்களில் ஒரு வயசானவங்க கல்வி பாடசாலைக்கே ஒதுங்காதவங்க ஏட்டி இந்த ஒரு கடிதாசி வந்திருக்கு, இதை படித்து காண்பிட்டி அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினச்சிவீங்க, வேலை உனக்கு இல்லை பா அப்படின்றோம். ஆனால் சில பிள்ளைங்க, பக்குவம் உள்ள பிள்ளைங்க சொல்லுவாங்க, என்னது பாட்டி இங்கே கொண்டாங்கன்னு சொல்லி அந்த கடிதாசியை வாங்கி ஓப்பன் பண்ணி கரெக்டாக வாசித்து கொடுப்பாங்க. அல்லேலூயா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில முக்கிய ரெஃபரன்ஸ் இருக்கும், முக்கிய பாயிண்ட்ஸ் இருக்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை இந்த குழந்தை வாசித்து முதியோருக்கு வாசித்து காண்பிப்பது நிமித்தம் அன்னைக்கு மரித்து போகக்கூடிய அந்த ஆன்மா இனி 5 வருடம் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும். புரிஞ்சிருச்சா புரியலையா? ஏன்? அந்த கடிதாசியின் மூலமாக வந்திருக்கிற அந்த ரெஃபரன்ஸ் அல்லது வார்த்தை 5 ஆண்டுகள் இந்த முதிர் வயது நிரம்பின தாயாரை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய, ஆயுள் நாட்களை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. இப்படினால் அல்லேலூயா. அந்த வார்த்தையை தான் கர்த்தர் சொல்லுகிறார் மன்னா. அந்த மன்னா தான் உணவு. அப்போ உங்கள் வழியாக கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த ஆகாரத்தை நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எந்த ஆகாரம்? வசனம் என்கிற மன்னா என்கிற ஆகாரத்தை நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்புறம் துரத்துண்ட சிறுமையானவர்களை நீங்கள் என்ன செய்யணுமா? வீட்டிலே சேர்த்து கொள்ளணுமா? ஆகாரம் கொடுக்கணும், 2வது உங்கள் வீட்டிலே சேர்த்து கொள்ளணும். ஆகாரம் என்பது மறுபடியும் நான் சொல்லித் தருகிறேன், உணவு என்பது வசனம். உணவு மன்னா இதெல்லாம் 2 சேர்த்தா வசனம். வசனமாகிய ஆகாரத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பகிர்ந்து கொடுக்கணும். 2வது உங்களுடைய வீட்டில் அவர்களை சேர்த்து கொள்ளணும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. யாரை சேர்த்து கொள்ளணும்? சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளணும். சிறுமையானவர்களை. அப்புறம் சொல்றாரு, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு என்ன கொடுக்கணும்? போட்டிருக்கிற வஸ்திரத்தை கழட்டி கொடுக்கணும் சொல்லலை. போட்டிருக்கிற வஸ்திரத்தை கழட்டி கொடுக்க முடியுமா? வீட்டில் இருக்கிற வஸ்திரத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமாம். அப்புறம் நீங்கள் வீட்டில் போய் தப்பாக சொல்லிடக்கூடாது. போட்டு இருக்கிற வஸ்திரத்தை கழட்டி கொடுக்க சொல்லிட்டார். எனக்கு இருக்கிறதே ஒரு வஸ்திரம் தான். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறாரு? 3 காரியம். வஸ்திரம். அப்புறம் சொல்றாரு, வாசிங்க, அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். கைகளை தட்டுங்க. எனக்கு உகந்த உபவாசம் எதுன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், பசிக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறதும், அப்புறம் சிறுமையானவனுக்கு வீட்டிலே சேர்க்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதுமே சிறந்த உபவாசம். இதெல்லாம் செய்யாமல் இருந்துக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? நான் உபவாசம் பண்ணுறேன். என்ன செய்கிறீங்க? உபவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆகாரத்தை பங்கிட்டு கொடுக்க முடியல. அப்புறம் 2வது மனப்பாடமே வராது, மறுபடி பைவலை தான் தூக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. ஆகாரத்தை மனப்பூர்வமாக என்ன செய்ய முடியல? கொடுக்க முடியல. அவனை சிறுமையானவனை வீட்டில் சேர்த்து கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல, சேர்த்து கொள்ள முடியல. 3வது வஸ்திரத்தை கொடுக்க முடியல. மாமிசமானவனுக்கு தன்னை முன்ன நிறுத்த நம்மளால முடியல, நிற்க முடியல, ஒழித்து கொள்ளுகிறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இந்த உபவாசம் நீ செய்ய ஆரம்பிச்சிட்டன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதுதான் உபவாசம். அல்லேலூயா. இப்படி செய்கிற பொழுது ஆண்டவர் உங்களை நித்தமும் நடத்துவார், அப்புறம் திருப்தியாக்குவார், அப்புறம்
நினைவுள்ளதாக்குவார். அப்புறம் நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பீர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அதில் கடைசியா முக்கிய பாயிண்ட் கர்த்தர் சொன்னார், பசியுள்ளவனுக்கு நீ ஆகாரத்தை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? பங்கிட்டு கொடுக்கணும். நேற்றைய தினத்தில் ஒரு அமீன் சோதரன் ஒரு சம்பவம் நடந்தது. தன்னுடைய ஆகாரத்தை வேறொரு நபருக்கு கொடுத்த சம்பவத்தை நான் பார்த்தேன். நேற்றைக்கு முந்தின தினத்தில் தன்னுடைய ஆகாரத்தை வேறொரு நபருக்கு கொடுத்ததை நான் அனுபவித்தேன். ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு இடத்துல அனுபவித்தேன். அனுபவிப்பதுங்கிறது என்னது? தான் சாப்பாட நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்கய்யா அப்படின்னு கொடுக்கறத சாப்பிட்றதுன்னா அனுபவிப்பது. சாப்பிடுகிறத பார்க்கிறது அப்படிங்கிறது பார்க்கிறது. ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு இடத்துல அனுபவித்தேன். அதைத்தான் இங்கே சொல்கிறார், பங்கிட்டு கொடுங்க, உங்கள் வீட்டோட சேர்த்து கொள்ளுங்க. ஆகாரம் என்பது வசனம், வீடு என்பது தேவனுடைய ஆலயம், வஸ்திரம் என்பது ரட்சிப்பின் வஸ்திரம். அல்லேலூயா. ஆமாம், உங்களை தேடி வருகிறவங்களுக்கு ஒளிபரவில்லாமல் எதிர்க்க போய் நிற்கணுமா? அவங்களால நமக்கு தீமைகள் கூட நேரிடலாம். முகத்தை மறைக்காமல் போய் எதிர்த்து நின்று என்னமா செய்யணும்? கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் எனக்கு உகந்த உபவாசம் என்கிறாரு. இன்றைக்கி எப்படிலாம் உபவாசம் போடுறோம் இல்லையா? உபவாசம் போட்டுட்டு காலையில் 50 துணியை துவைக்கிறோம், வீடை வாசலை தூக்குறோம், எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் மேமூச்சு கீழ்மூச்சு வாங்கிக்கிட்டு 10 நிமிஷத்தில் ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வாழ மூக்கு முட்டை வெட்டிட்டு கொரட்டை பார்த்தீங்கன்னா ரயில் போக போன மாதிரி கொரட்டை. இது உபவாசமா? ஆமாம். தோத்திரம். 2 கரங்களையும் உயர்த்தி, ஏசப்பா எங்களை நடத்த நீங்கள் விரும்புகிறீங்க, நாங்களும் விரும்புகிறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எங்களை நடத்த நீங்கள் விரும்புகிறது போல் நாங்களும் விரும்புகிறோம். எங்களுக்கு ஒரு விருப்பமுள்ள ஆவியத்தார். கேளுங்களேன், எங்களுக்குள்ள விருப்பமுள்ள ஆவித்தாரும் தோத்திரம். எங்களை திருப்தியாக்கும்படி, எங்களுடைய எலும்புகளை நினைவுள்ளதாக்கும்படி, எங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரொற்றை போலவும் ஆக்கும்படி ஆண்டவரே உங்கள் விருப்பத்தின்படி எங்களை நடத்துங்க. இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நீங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, வாதுக்கும் வாக்குவாதத்திற்கும் துஷ்டத்தனத்தினுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்களே, அது உபவாசம் அல்ல, அது உபவாசம் அல்ல. ஒரு எதிரியை போட்டு தள்ளுவதற்கு நாள் கணக்க உபவாசம் இருந்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து என் கைக்குள்ள அவன் தலை என்ன செய்யணும்? அம்படன். ஆண்டவரே, இவன் ஓடி ஆடி அவனை போட்டு தள்ளதுக்கு அலையக்கூடாதுன்னு வந்த இடத்துல போட்டு தள்ளதுக்கு ஜெபம் நடக்கு. அல்லேலூயா. 2வது ஒரு உபவாசம். என்ன உபவாசம் தெரியுமா? நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் எங்களை நோக்காமல் இருக்கிறது என்ன, எங்கள் ஆத்துமாவை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்னன்னு கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நீங்கள் உபவாசம் பண்ணுறது உங்களுடைய இச்சையின்படி நடப்பதற்கும் அப்புறம் கட்டாயமாக வாழுகிறதற்கும். அல்லேலூயா. ஆமாம், வேலைகளை கட்டாயம் செய்கிறதற்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்க? இச்சையை நிறைவேற்றுவதற்கு, வேலை செய்வதற்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்க? உபவாசம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. 3வது சொல்லுகிறாரு, அல்லேலூயா, தங்களை தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமலும் நீதியை செய்கிற ஜாதியாரை போல அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்கள் என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். அவர்கள் தாங்க உண்மையான உபவாசம் பண்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சில நேரங்களில் திருச்சபைகள் உபவாசம் போட்டு அந்த கூட்டத்தை முடித்து போகும்போது பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிரும். ஆமாம், நம்ம சர்ச்சில் தான் வந்து உட்கார்ந்த நேரத்திலிருந்து ஏத்தாப்பில் இருக்கிற 2 கடிகாரத்தையும் ஓடி ஓடி பார்ப்பாங்க. என்னடா முள்ளு நகர்ந்துக்கிட்டே இருக்குது. சில நேரம் சில மேடைகளில் மீட்டிங்கில் நம்ம பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அடிக்கடி நம்மள்கிட்ட சிம்டம்ஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்சை அடிக்கடி நம்மகிட்டே பார்ப்பாங்க, நம்மளையும் பார்ப்பாங்க, இந்த வாட்சியை பார்ப்பாங்க, நம்மளையும் பார்ப்பாங்க, இந்த வாட்ச். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேலே நீ என்ன செய்யாத, பிரசங்கம் பண்ணாத. சிலர் வந்து அப்படியே மொபைலவே எடுத்து பார்ப்பாங்க, நம்மளையும் காட்டி. தோத்திரம். நம்ம சர்ச்சிலையும் அப்படி உட்கார்ந்துருக்கிறவங்க திடீர்னு நம்மளை பார்த்துட்டு டக்குன்னு மணியை பார்ப்பாங்க. இதெல்லாம் என்னது? சிம்டம்ஸ். சொல்லுங்க, சிம்டம்ஸ் அப்படின்னா ஒரு அறிகுறி. டைம் ஓவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, டைம் ஓவர். ஆமாம், தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார்.
நித்தமும் உங்களை நடத்த விரும்புகிறீங்களா ஐயா? தம்பி விரும்புகிறியா? நீ விரும்புகிறியாப்பா? டெய்லி எனக்கு என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும்? 5 ஸ்டார் சாக்லேட் வேணும்னு விரும்புகிறியா? வேற என்ன வேணும்? லேஸ் வேணுமாப்பா? குர்குரே? வேற என்ன வேணும்? என்ன வேணும்னாலும் நீ விரும்புகிறதை கர்த்தர் தருவார். ஆனா நீ அவர் விரும்புகிறதை நீ செய்யணும். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு தருகிறதை நீங்கள் விரும்பணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருங்க, நீங்க அவரை விரும்பினால் அவர் உங்களை விரும்புவார். அல்லேலூயா. ஆமா, நடத்த அவர் விரும்பிட்டாரு, நீங்க நடத்தப்படுவதற்கு விரும்புங்க. ஆமென், சோத்திரம். ஆத்துமா திருப்தியாக்கப்பட வேண்டும் என்று விரும்புங்க. நினமுள்ளதாக்கப்பட வேண்டும் என்று விரும்புங்க. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்க வேண்டும் என்று விரும்புங்க. உங்களுடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நீ நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். எனவே களி கூறுவோம். ஓம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், நாம் களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே. சொல்லுங்களேன். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் கலங்களில் நிரப்பிடும் தியானியமும் நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நான் கலங்காதே. மகிழ்ச்சியோடு சொல்லுங்களேன். கர்த்தர் உன்னை மேன்மையாக சகலரதரமா கலங்காதே. கர்த்தர் உன்னை